அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். சுட சுட நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு கணிப்பு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், இவங்கெல்லாம் நாமினேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி அந்த ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சிலர் மேல் வைத்த அந்த கருத்துக்கள் அது எந்த அளவுக்கு நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசனுக்கு வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே டம்மி பீஸ் தான் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஒருத்தவங்க கூட இங்கே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நபரை நம்ம டைட்டில் வினராக கொண்டாடலாம். இப்போ கானா வினத்தை சொல்கிறாங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, அது வேற கதை. வெகுஜன மக்களால் வந்து இவர் தான் டைட்டில் வினர் அப்படின்னு ஒரு பார்வை யாரையுமே பார்க்க முடியல. ரிவ்யூவர்ஸ் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். ரிவ்யூவர்ஸ்க்கு கூட எது இல்லைன்னா ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டே இல்லை, அந்த அளவுக்கு தான் இந்த சீசன் வந்து இருக்குது. இதில் பர்டிகுலராக விக்ரம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் இல்லையா, காலையிலேருந்து அவருடைய வக்கரத்தை ஆரம்பிச்சிட்டார். மார்க் பண்ணுறது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இந்த சீசனில். ஏன்னா அவர் யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. என்ன விக்ரம் நீங்கள் மார்க் பண்ணுறது சரியில்லையே, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே, கேரக்டரை மாற்றுறன்றதுக்காக வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஜஸ்ட் அவரை வந்து நார்மலைஸ் பண்ணி நீ என்ன பண்ணுறியோ பண்ணுறாசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் தான் பார்க்கணும், மக்கள் வந்து இது சரி தப்புன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை மார்க் பண்ணாலும் தப்பு தான். அது விக்ரமாக இருந்தாலும், திவ்யாவாக இருந்தாலும், சாண்ட்ராவாக இருந்தாலும், பிரஜினா இருந்தாலும், வினோத்தாக இருந்தாலும், சபரியாக இருந்தாலும், பார்வதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொம்மனாக இருந்தாலும், விஜய் சேதுபதியாகவே இருந்தாலும் மார்க் பண்ணுறது தப்பு. விக்ரம் வந்து ஒரு காரணம் சொன்னார். அந்த காரணம் தான் எனக்கு அப்படியே வந்து என்னடா இவன் சி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பிக் பாஸை அவன் மாதிரி யாரையும் பண்ணிட்டாங்க, பிக் பாஸையே மதிக்கலை, ஒரு வாரமாக அதே காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்காரு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. இனிமேல் நம்ம வீடியோவில் எல்லாருமே வாங்க போங்கன்னு பேசலான் இருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து அது தப்புன்னு சொன்னதுனால நான் ஏற்றுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பேச்சை நான் என்றைக்குமே மதிப்பேன். ஸோ விக்ரம் அவர்கள் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒரே காரணத்தை வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சுற்றுறாரு. விஜய் சேதுபதிக்கிட்டேயும் அதே தான் சொன்னார், பிக் பாஸையே மதிக்கலைன்னா அவங்களாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸில் போயிட்டு பிக் பாஸுக்கிட்டேயும் அதே தான் சொல்கிறாரு, உங்களையே மதிக்கலையே, இவர் என்னமோ ரொம்ப பிக் பாஸை மதிக்கிற மாதிரியும் எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறாரு பாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களையே மதிக்கலைன்னா இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு அருகதையே இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்கிறார் திரு விக்ரம் அவர்களுக்கு. நம்ம சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, பிக் பாஸையே மதிக்கலைன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட தகுதி கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பிக் பாஸை மதிக்காமல் தான் நடந்திருக்கிறாங்க இந்த 50 நாட்களும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரையும் மக்கள் காரி துப்புனாங்க, இன்க்ளூடிங் பிக் பாஸ். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்த பிறகும் ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, நான் சொல்கிறத செய்ய மாட்டீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் காரி துப்பிக்கிட்டே தான் இருந்தார். அப்படி பார்க்குற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு காரணம் சொல்கிறீங்க இல்லையா, பிக் பாஸையே மதிக்கலைன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி பிக் பாஸையே மதிக்கலைன்னா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய ஆட்கள் தான், இன்க்ளூடிங் திரு விக்ரம் அவர்கள். ஏன்னா அதே பிக் பாஸ் தான் உங்களுக்கு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை கொடுத்தாரு சாரே. அந்த போஸ்ட்டை என்னால் பண்ண முடியாதுன்னு பயந்து ஓடிய ஒரு பயந்தாங்கோழி தான் சார் நீங்கள். சவுண்டு கம்மி பண்ணுமா. நீங்கெல்லாம் பேசலாமா சார் பிக் பாஸை மதிக்கலன்ட்டு? என்ன நடந்தாலும் அந்த பதவியில் இருந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அன்னைக்கு கேர்ள் மாதிரி அழுதிங்களே சார், அப்படி கூட சொல்லக்கூடாது. அன்றைக்கி அழுதிங்களே, அசிங்கமாக அழுதிங்களே, என்னால் முடியலை, எல்லாரும் என்ன இது பண்ணிட்டீங்க, ஒருத்தரும் பேச்சு கேட்க மாட்டீங்க, உங்ககிட்ட கத்த வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி சொன்னீங்களே சார். இன்றைக்கி என்னமோ அப்படியே வந்து வானத்திலிருந்து பிக் பாஸ் என்னமோ வந்து பரமபிதா மாதிரியும் பரமபிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு பூமிக்குள்ளே அனுப்பப்பட்ட தேவதூதர் மாதிரியும் விக்ரம் தன்னை காட்டிக்கிறார். நான் பிக் பாஸ் சாவ சொன்னால் கூட செத்துருவேன், செத்து போயில அப்படின்னு தான் மக்கள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் இவருக்கு அப்புறம் இவருடைய தங்கச்சி வியானா இருக்காங்கல்ல,
திவ்யா வந்து தேஞ்ச ரெக்கார்டாமா 45 நிமிஷமாக பேசினதே பேசிகிட்டு இருப்பாங்களாமா. அதை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இது ஒரு 45 நிமிஷம் அங்கே உட்காந்துக்கிட்டு நாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன மேக்கப் போடுறேன்னு சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மண்டை ஃபுல்லாக நரமுடி உட்காந்து டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அதை பேசலாமா? நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா மற்றவங்களாம் என்ன மூஞ்சில் கரியவா பூசிக்கிட்டு இருக்காங்க? நல்ல நல்ல காமெடி சென்ஸ் வியானா. எல்லாரும் மேக்கப் போடுறாங்க, ஆனால் நீ ஒருத்தனை மயக்கணுன்றதுக்காக மேக்கப் போடுற, ஒருத்தனை மயக்கணுன்றதுக்காக ட்ரெஸ்ஸு பண்ணுற. இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி பண்ணணும். கட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இதுதான் சார் காரணம், இதுக்காக நான் இவங்களை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகணும். அரை மணி நேரம் உட்காந்து அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கோன்னு கூவுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு என்னை அப்படி பேசினாங்க, நேற்று என்னை இப்படி பேசினாங்க, இன்னைக்கு காலையில் இப்படி பேசினாங்க, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு. இது கேமியானான்னு வந்து சும்மா சொல்லலை. லவ் பண்ணுறதும் கேமராக்காக, ஆக்ட் பண்ணுறதும் கேமராக்காக, கிரிஞ்சு பண்ணுறதும் கேமராக்காக, கேசரி பண்ணுறதும் கேமராக்காக. பிக் பாஸ் அதெல்லாம் காரி துப்பியிருப்பார். அவர் எல்லாரையும் உட்கார வச்சு அட்வைஸ் கொடுத்தாரு. அதை பற்றி அதை நான் சரியாக பார்க்கல. நான் வந்து பார்த்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இப்படி வந்து நிறைய பேர் சொன்ன காரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அமித் வரமாட்டாருன்னு நினச்சா, ஆனால் 4 பேருமே வந்துட்டாங்க. சிங்கிள் ஓட்டு வந்து பிக் பாஸ் வந்து கவுண்டில் எடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் நல்லா நாமினேஷன் ப்ராசஸை நோட் பண்ணிங்கன்னா, முதல்ல அன்பு கேங் எல்லாமே போய் நாமினேட் பண்ணும். அன்பு கேங் எல்லாருமே நாமினேட் பண்ணது 3 பேர். ஒன்று திவ்யா, ஒன்று சாண்ட்ரா, அதுக்கப்புறமா பிரஜன். நமக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். பார்வதி ஒட்டுமொத்தமாக ஒரு 8-9 பேர் போயிட்டு அவங்க சொன்ன பேர் இந்த 4 பேர் தான். மாறி மாறி பிரஜன், சாண்ட்ரா, இப்போ இவர் நம்ம வக்கல்ஸ் வந்து வக்ரம் வந்து நக்கல்ஸு வக்ரம் நிறையா பேர் அவருக்கு வைக்கலாம். விக்ரம் போயிட்டு திவ்யா சாண்ட்ரா, கானா வினோத் திவ்யா சாண்ட்ரா, நிறைய பேர் திவ்யா சாண்ட்ரா, அப்புறம் பிரஜின் சாண்ட்ரா, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. பார்வதி திவ்யா, இல்லை பார்வதி சாண்ட்ரா, இல்லை பிரஜினு பார்வதி, இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். அவங்க வந்து கனியை சொன்னாங்க, எப்ஜேவை சொன்னாங்க, அரோராவை சொன்னாங்க, வியானாவை வந்து யார் சொன்னதுன்னு தெரில, ரம்யாவை வந்து சுபிக்ஷா சொன்னாங்க. யாரெல்லாம் நாமினேஷனில் இருந்து இந்த வாரம் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா தப்பிச்சிட்டாங்க, நல்லது அவங்களுக்கு. கானா வினோத் ஆஸ் யூசுவல் தப்பிச்சிட்டாரு. சபரி, இந்த 3 பேர் தப்பிச்சிருக்காங்க. தலைவர் போட்டியில் போட்டி போட போகிற 4 பேர் வந்து நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஒன்று கமருதீன், எப்ஜே, வக்கல்ஸு, அதுக்கப்புறமா பிரஜித். ஸோ இவங்களை சேர்த்து மொத்தமாக இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், ஒன்று திவ்யா, அடுத்து சாண்ட்ரா, அடுத்து பிரஜின், பார்வதி, எப்ஜே. நான் சொன்னேன், போன வீடியோவில் சொன்னேன், எப்ஜே வருவான்னு சொன்னேன், வந்துட்டான். கமருதீன் வரமாட்டாருன்னு நினச்சேன், வந்துட்டார். கனி, ஆப்வியஸாக கனி வந்து வருவாங்க. இப்போ யானை தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்குச்சான்ற மாதிரி அன்பு கேங் வந்து தான் தலையிலே மண்ணவாரி குறிப்பிட்ட ஒரு 4 பேரை மாறி மாறி குத்தி அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டிருக்காங்க. கடைசியில் சொல்கிறேன், கனி அவர்கள், வக்ரம், அமித், ரம்யா, வியானா மற்றும் அரோரா, இவங்க தான் இந்த வாரத்துக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள். இதில் யாரெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த சைடு அந்த சைடு அன்பு கேங் சைடு தான் வீக்காக இருக்கிறது. ஒன்று அரோரா கேம் இப்போ தான் டெவலப் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. பார்வதியை போட்டு சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறதுனால அரோராவுக்கு ஸ்கெட்சு போட வாய்ப்பு இருக்குது. ரம்யா அன்டவுட்டட்லி இந்த வாரம் ரம்யா போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, அன்லஸ் அன்டில் சேனல் ஏதாச்சும் கோக்குமாக்கு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். அண்டு கனி ஒரு பர்சன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு கேங் மொத்தமாக உடஞ்சிரும். கனி அண்டு வியானா, மக்கள் பயங்கர கொதிப்பில் இருக்கிறாங்க வியானா மேலே. மக்கள் கொதிப்பில் இருக்கிறத தாண்டி வியானாவுடைய பெற்றோர்கள் கொதிப்பில் இருப்பாங்க. லவ் பண்ணுறன்ற பேரில், கண்டென்ட் பண்ணுறன்ற பேரில் அசிங்கமாக பண்ணிக்கிட்டு, உன்ன மாதிரி எல்லாரும் அங்கே வந்து ஒரு பையன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா? திடீர்னு உனக்கு ஒரு வாரத்தில் ஒரு லவ்வு. இதில் வக்கல்ஸ் வந்து மாமா விக்ரம்னு கூட அவரை சொல்லலாம். ஏன்னா இந்த மாமா வேலையை பார்த்ததே அவர் தான்.
வியானா கிட்ட போயிட்டு எஃப்ஜேவை லவ் பண்ணுன்னு சொன்னதே விக்ரம் தான். அதுக்கப்புறமா சேனலுமே இது நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணியிருக்கலாம். முதல்ல வியானாக்கு அந்த ஐடியா கொடுத்தது விக்ரம். அப்போ நீ மாமா வேலை தானே பார்க்குற, மாமா பயலே அப்படின்னு விக்ரமை நம்ம சொல்லலாமா? மாமா விக்ரம் இல்லை மாமா விக்ரம், விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லக்கூடாது, இனிமேல் மாமா விக்ரம் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். இதே மாமா வேலையைத்தான் திவாகர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது சுபிக்ஷா கிட்ட புடவையை கட்டிட்டு போயிட்டு அந்த ஆளை ப்ளீஸ் பண்ணு, அந்த ஆள் நம்மளை செலக்ட் பண்ணிடுவான், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. எதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்? இதுவே அந்த இடத்துல மாமா விக்ரம்னுடைய மனைவி இருந்தாங்கன்னா இதையே அவர் செய்ய சொல்லியிருப்பாரா? ஊராமுட்டு பொண்ணுன்னோடனே நீ போய் நிற்க வச்சிட்ட புடவையை கட்டிட்டு, ஊராமுட்டு பொண்ணுன்னோடனே நீ போய் எஃப்ஜேவை லவ் பண்ண, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கும், நீ வந்து மாமா வேலை பார்க்குற. இன்னும் விளக்கு தான் பிடிக்கல, அதை என்னைக்கு பிடிக்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா தினமும் ராத்திரி ஆனால் இந்த தலை வீட்டுக்குள்ளே இதுங்க ரெண்டும் உட்காந்துக்கிட்டு பண்ணுற விஷயம் இருக்கே, அப்பா பார்க்க சகிக்கலை. எஃப்ஜே கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் நான் கெஸ் பண்ணுறதுல டேஞ்சர் ஜோனில் இப்போ ஒருவேளை தலை போட்டியில் ஜெயிக்கிறவங்க இந்த நாமினேஷன் இருந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜேக்கும் வாய்ப்பு இருக்குது, கமருக்கும் வாய்ப்பு இருக்குது, வக்கல்ஸ்க்கு மாமா விக்ரமுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்டு நம்ம பிரஜன் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டியில் மட்டும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மவுஸ் எங்கேயோ ஏறி போயிடும். ஸோ இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் எனக்கு தெரிஞ்சு இருக்க போகிறது வந்து ரம்யா, வியானா, எஃப்ஜே, கனி, இந்த 4 பேருக்கு தான் பயங்கரமான காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இந்த கப்புல்ஸ் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இவங்க மேலே மக்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க, அதனால் இவங்களை யாராச்சும் தூக்கணும்னு மக்கள் டிசைட் பண்ணால் இதில் 2ல் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் போகலாம். ஆனால் கஷ்டம்தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் கருத்து என்ன? யார் வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்க? மாமா விக்ரமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் கேமியானாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.